போக்குவரத்து தொழிற்சங்கத்தினரின் செய்தியாளர் சந்திப்பு குறித்து இப்போது பார்க்கலாம். அரசு பதில் சொல்ல வேண்டும். மிக மிக குறிப்பாக ஓய்வு பெற்றவர்களுடைய பணத்தை இவர்கள் வழங்காமல் 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் இழுத்தடிக்கிறார்கள். பென்ஷன் பணத்தை 1ஆம் தேதி வழங்காமல் 15ஆம் தேதி 20ஆம் தேதி, அதற்கு பிறகு அவர்களுடைய ரிட்டையர்மெண்ட் பணத்தை இன்ஸ்டால்மெண்ட்டில் தவணை முறையில் வழங்குவது என்ற கேவலமான, யாராலும் ஏற்க முடியாத செயல்களில் இந்த போக்குவரத்து கழகங்கள் அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இவற்றை சீர் செய்துவிட்டு பேச்சுவார்த்தையை விரைவில் நடந்து முடிக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். வருகிற 15ஆம் தேதி சென்னையில் மாநிலம் முழுவதும் இருந்து வரக்கூடிய தொழிலாளர்களை திரட்டி ஒரு பேரணி நடத்தி கோட்டையில் முதலமைச்சர், நிதித்துறை அமைச்சர், போக்குவரத்து அமைச்சர் மூவரையும் சந்தித்து இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி மனுக்கள் கொடுத்து வலியுறுத்தப் போகிறோம். பிரச்சனையை சுமூகமாக தீர்க்க வேண்டுமென்றால் இந்த கோரிக்கையை அரசு முதலில் ஏற்க வேண்டும். 1 கிலோமீட்டருக்கு 5 ரூபாய் இப்போது வித்தியாசம் இருக்கிறது. ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட 1 கோடி கிலோமீட்டர் நாம் இயக்குகிறோம் ஒரு நாளைக்கு. அப்போ ஒரு நாளைக்கு 5 கோடி ரூபாய் இழப்பு. அந்த இழப்பை அவர்கள் ஈடுகட்ட வேண்டும். போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அவர்கள் ஊதிய உயர்வு, ஓய்வூதியம் தொடர்பாக வரும் 15ஆம் தேதி சென்னையில் பேரணி நடத்தி முதலமைச்சர் மற்றும் போக்குவரத்து துறை செயலாளர் ஆகியோரை சந்தித்து கோரிக்கை மனு அளிக்க இருப்பதாக அவர்கள் கூறினர். நாம் செய்யணும். பட் அதற்கான இதை அரசு ஈடுகட்ட வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அவர்கள் செய்யாமல் தொழிலாளி பணத்தை எடுப்பது, தொழிலாளிக்கு நியாயம் வழங்காமல், சம்பளம் வழங்காமல், ஊதிய உயர்வு வழங்காமல் ஏமாற்றுவது என்பது ஏற்கத்தக்கதல்ல. வரக்கூடிய மாதத்திலிருந்து இந்த 15ஆம் தேதி தருகிறோம் என்று இந்த மாதம் சொல்லியிருக்கிறார்கள். இப்போது நாங்கள் பேசுகிற போது அரசாங்கத்திடம் இது சம்பந்தமாக பேசி நல்ல முடிவை எட்டுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் கொஞ்சம் காத்திருந்து பார்ப்போம்.